அப்புறம் மக்களே இது வந்து நாங்கள் நேற்றுக்கு போட்ட அந்த வீடியோ கூட சேர்க்க முடியலை சரியா. இது நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபைனலாட்டு கடற்கரைக்கு போகிற வழி சரியா. வழியில் காசுக்காக உட்காந்தெல்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு சாப்பிட்ட மயக்கம் சொன்னா நட கொஞ்சம் தள்ளாடுது. சாப்பிட்டா தான் நடக்கிறது கொஞ்சம் மடியாக இருக்கும்ல. அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு எல்லோரும் அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் சரியா. பேசி மாறி மாறி நடந்து எல்லாருமா போயிட்டு இருக்கோம். ஒரு இடமா ஒரு பிள்ளை மட்டும் அப்படி தூங்குது படுத்து ஒத்தை பற்றியெல்லாம் பாவம் அந்த பிள்ளை தூங்குது. நம்ம இதெல்லாம் செடி நொடியெல்லாம் நட்டுருக்காங்க. அப்புறம் இது வந்து கடலுக்கு போகிற வழி மக்களே. கடலுக்கு போகிற வழியில் இங்கே ஒரு கோயில் வச்சுருக்காங்க, சாமி வச்சுருக்க ஆட்கள் ஒரு ஆள் இருந்து சந்தனம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் நாங்கள் போவையில் வேற உள்ளவங்க எல்லாம் போனாங்க. நம்ம கடலில் விளையாடணும் இல்லை, கடலை பார்த்து போயிட்டே இருந்தோம். நிற்கவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை. அப்புறம் ட்ரெஸ்ஸு கடைகள் பரவாயில்லை, ட்ரெஸ்ஸு கடைகள் எல்லாம் ஃபேண்டெல்லாம் விலைக்கு போட்டிருக்கு. 100 ரூபாயா டாப்பு ஃபேண்டெல்லாம். ஒரு டாப்பு 100 ரூபா, ஃபேண்ட்டு 100 ரூபா. 4 பக்கமும் வழியாக தான் இருக்குது. அப்புறம் தியான்னு அங்கே அப்பா கூப்பிட்டுட்டு நடக்கான். அப்புறம் இவன் மொபைல் எடுக்கும்போது வந்தால் வீடியோ எடுப்பான் அப்பப்போ. ஒன்று பணம் நிறைய கன்னியாகுமரி போனால் வேணும் மக்களே. அப்புறம் மாங்காய் சாப்பிட்டோம். மாங்காய், பைனாப்பிள், வாட்டர்மெலான் இவ்வளோ வாங்கி மாங்காய் எரிப்பு மிளகு பொடியெல்லாம் போட்டு, பைனாப்பிள்லேயும் மிளகு பொடியெல்லாம் போட்டு எரிப்பு, அது தனிப்புக்கு வாட்டர்மெலான் வாங்கினோம். எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஃபைனலாட்டு கடற்கரைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு பார்த்தீங்களா மக்களே. கடற்கரைக்குள்ளே ஃபைனலாட்டு இவ்வளவும் வாங்கினோம். ஆனால் நல்ல சாப்பாடு உண்டு, பணம் தான் நிறைய வேணும். ஃபைனலாட்டு நம்ம அங்கேங்கிட்டு கல் மண்ணமாக கிடக்கு. ஃபைனலாட்டு நம்ம கடற்கரைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகிட்டு பார்த்தா குளிக்கலாமா வேண்டாமான்னு ஒரே ஆராய்ச்சி. அப்போ சரி அதுக்கு குளிக்க தான் நதியானும் அஜிஸும் குளிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட நான் சொல்லி சட்டையை கலத்துங்க குளிப்போன்னு. இவங்க சொல்லிங்க நீங்கள் குளிங்க நான் வரலன்னு. இல்லை நீங்கள் வந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பேக்கெல்லாம் எங்கள் அண்ணி உட்காந்துருந்தாங்க. விளையாட வரலண்ணா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. சரி பேக்கு செருப்பெல்லாம் பிடிங்க, இதெல்லாம் நீங்கள் வச்சுடுங்க, நாங்கள் போய் விளையாடிட்டு வரோம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமா கடலுக்குள்ளே விளையாடக்கு போனோம். ஆனால் வெள்ளம்பட்டா மக்களை குளிர்னு செல்ல முடியாது, ரொம்ப குளிர்த்தி. இல்லைன்னா நல்லா குளிராக இருந்து சொல்ல முடியாத அளவு குளிர்த்தி. தியான் வந்து நின்ன இடத்துலையே நின்று விளையாடுதான், அந்த பக்கம் எல்கை தாண்டி வரல. நான் கொஞ்சம் தான் நல்லா குளிர், விளையாட்டுக்கு நல்லா தான் இருந்தேன், நல்லா குளிர். சரி மக்களை, இதுதான் 2வது வீடியோ, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.